குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் அண்ணன் தளபதி அவருடைய பிறந்த நாள் மற்றும் நம்முடைய துணை முதல்வர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை சேர்த்து மிக சிறப்பாக இது 4வது நிகழ்ச்சியாக நந்தா சரண் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு கிஃப்ட் கொடுத்து பரிசுகள் கொடுத்து 10th + 2 மார்க் எடுத்த அனைவருக்கும் கொடுத்தாங்க. அதுல 1st 2nd ஆனவங்களுக்கு மோட்டார் சைக்கிள் கோல்டு காயின் சொல்லிட்டு மிக சிறந்த முறையில கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தியிருக்காரு. தொடர்ந்து மகளிருக்கு எல்லாமே ஊக்கத்தொகை கொடுத்துருக்காரு, தள்ளுவண்டி கொடுத்துருக்காரு, தட்டு வண்டிகள் கொடுத்து கடை வைக்கிறது உதவி பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்துல 100 பேர் தையல் மிஷின் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து இந்த பகுதியில வந்து நம்முடைய கழக வளர்ச்சிக்கும் கட்சியாளர்களுக்கு நல்ல நலத்திட்டங்களை கொடுத்து தலைவர் பேர்ல சிறந்த நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். இன்று இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில அவங்க வீட்டு இல்ல நிகழ்ச்சிகளுக்கு சாமனை, சேரு மற்றும் சுபகாரியங்கள் செய்வதற்கான பொருட்களும், அதே போன்று துக்க நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வேனும், அந்த சபா பெட்டிகளும் ஐஸ் பாக்ஸும் இன்னைக்கு எல்லா பகுதியும் கிடைக்கிற மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்க. இது மிக ஒரு பேரளவுல இல்லாம அவர் எப்போதுமே சிறந்த முறையில் சமூக சேவை செய்கிறவர். கொரோனா காலத்திலும் சரி, மற்றபடி மழை காலங்களையும் சரி, இப்ப அடிச்ச பெஞ்சல் புயலையும் சரி, எல்லாத்திலுமே களத்தில் நின்று முன்னணி ஒரு போராளியாக மக்களுக்கு உதவக்கூடியவர். இன்னைக்கு மிக சிறந்த முறையில இதையும் செய்து இந்த பகுதி மக்களுக்கு அவர்களோட ஒருவராக ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். இப்ப அவர்களோட ஒருவராக இருந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்திருக்கிறார். எதிர்காலம் சிறந்த முறையில் அவருக்கு இருக்கும். கழக தலைவருடைய அன்பையும் நேரடியாக பெற்றவர் அவரு. அதனால எதிர்காலம் முத்தால்பேட்டை தொகுதி மிக சிறந்த முறையில இருக்கு என்னுடைய சொல்லுப்பா. முத்தால்பேட்டை தொகுதியில திமுக இப்போ நேற்று எங்க அமைப்பு செயலாளர் சொல்லிட்டு போனாரு, 30 தொகுதியிலையும் கழகத்தை வலுப்படுத்துறோம், உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துறோம், பிஎல்ஏ பிஎல்சி போடுறோம். ஒரு கட்சி தயார் நிலையில எங்க கழக தோழர்லாம் மிலிட்டரி போல நிற்பாங்க. எங்க தலைவர் எந்த சீட்டு எங்களுக்கு கொடுக்குறாரோ அதுக்கு நாங்க இறங்கி வேலை செய்வோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறத்துக்கு கடுமையா உழைப்போம். எந்த சீட்டு யார் வாங்குறாங்க எல்லா இடத்துலயும் 30 தொகுதியிலையும் கழக தலைவர் நிக்கிறதா தான் நான் நினைப்போம். எல்லா தொகுதியும் இறங்கி அங்கங்க உணவு எதிர்கட்சியும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் மக்களாட்சி சட்டமன்ற விமர்சனம் பண்றாரு. அவர் விமர்சனம் பண்றாரு. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பத்திரிகையாளர் உங்ககிட்ட வேண்டுகோளா வைக்கிறேன். புதுச்சேரியில கொரோனா வந்திருக்குது. இன்னைக்கு மிகப்பெரிய புயல் அடிச்சிருக்குது. இப்ப இந்த மழையில மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த கொரோனால மக்கள் இறந்தப்பெல்லாம் இந்த இந்தியாவில தான் இருந்தாங்களா வெளிநாட்டுல இருந்தாங்களாம் தெரியல. அவருடைய தோழர் ஜான்குமார் இங்கதான் இருந்தார், வெளியில எங்கேயும் போயிடல. அப்பெல்லாம் இந்த புதுச்சேரி மக்கள் மேல ஒரு பாசம் வரல அவங்களுக்கு. அவங்க எந்த கோரிக்கைக்கு வந்தாங்க, எது நிறைவேறல, எதுக்கு அவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாமே அவங்க யாருடைய டீமா இங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியும். நாங்க இந்த கட்சி ஒரு 100 ஆண்டு கண்ட கட்சி. திமுகவே 75 வருஷமா இருக்கிற கட்சி. நாங்க எல்லாத்தையும் பார்த்து வந்துக்கிறோம். வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படாத ஒரு கட்சி. இது எலெக்ஷன் கோசம் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்ல. நாங்க 30 வருஷம் ஆட்சி பார்த்து அதுக்கோசம் யாரும் சூழ்ந்து இல்ல. இன்னைக்கு களத்துல போராளியா நிக்கிறோம், போராடுறோம். வெற்றி தோல்வி பத்தி கவலை கிடையாது. அப்படி மக்களை, பாண்டிச்சேரி மக்களை சாப்பாடை போட்டு காசை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அவங்க நினைச்சாங்கன்னா புதுச்சேரி மக்களை தப்பா 2 இடம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம்.